மன்மத வருட பொது பலன்கள். மேசம். ஓடுகின்றவனைக் கண்டால் துரத்துகின்றவனுக்கு தொக்கு என்ற உலக நீதியை உணர்த்த நீங்கள் பிரச்சனையைக் கண்டு ஒதுங்காமல் தைரியமாக எதையும் எதிர்கொள்வீர்கள். இந்த மன்மத வருடம் உங்களுக்கு 10ஆம் ராசியில் பிறப்பதால் கடினமான வேலைகளையும் எளிதாகச் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். புது பதவிகள், பொறுப்புகள் தேடி வரும். நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராமல் காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். உங்களின் தனாதிபதியான சுக்கிரனும் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் ஏமாந்த தொகையெல்லாம் கைக்கு வரும். வீடு கட்ட, வாங்க வங்கிக் கடன் உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுக்குவீர்கள். மனைவி வெளியில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். சமையலறை, படுக்கையறை நவீனமாக்குவீர்கள். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த மன்மத ஆண்டு பிறப்பதால் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். விஐபிக்கள் நண்பராவார்கள். புரட்டாசி மற்றும் கார்த்திகை மாதத்தில் பிள்ளைகளால் அலைச்சலும் செலவுகளும் வந்து போகும். கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டத்தில் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டாம். ஐப்பசி மாத பிற்பகுதி, கார்த்திகை மற்றும் மார்கழி மத்திய பகுதி வரை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கிரகண தோஷமடைவதாலும், மாசி மாதம் மத்திய பகுதி முதல் பங்குனி மாதம் வரையுள்ள காலகட்டத்தில் சனியுடன் சம்பந்தப்படுவதாலும் மேற்கண்ட காலகட்டங்களில் சிறு சிறு விபத்துகள், கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் பிரிவுகள், ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்கள். இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் 8ல் அமர்ந்து அஷ்டமத்து சனியாக தொடர்வதால் எல்லாம் இருந்தும் எதையோ ஒன்றை இழந்ததை போன்ற ஒருவித அச்சம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பணம், காசு, வசதி இருந்தால்தான் எல்லோரும் மதிப்பார்கள், இல்லையென்றால் யாரும் உங்களை சீண்டுவது கூட இல்லை என்றெல்லாம் அவ்வப்போது புலம்புவீர்கள். தாழ்வு மனப்பான்மை தலைதூக்கும். சட்டத்திற்கு எதிராக செயல்படுபவர்களுடன் எந்த நட்பும் வேண்டாம். மற்றவர்களுக்காக சாட்சி கையொப்பமிட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். வழக்கில் வழக்கறிஞர்களை மாற்றுவது நல்லது. இவர் சொல்கிறார், அவர் சொல்கிறார் என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் முடிவுகள் எடுக்க வேண்டாம். நிதானமாக யோசித்து எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவது நல்லது. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். ரொம்பவும் காரமாக பேசினால் நீங்கள் முன்பு போல இல்லை, இப்போது மாறிவிட்டதாக சிலர் குறை கூறுவார்கள். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். 4/7/2015 வரை குரு 4ஆம் வீட்டில் நிற்பதால் தாயார் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். தாயாருக்கு அசதி, சோர்வு, இரத்த அழுத்தம் வந்து செல்லும். வீடு பராமரிப்பு செலவுகளும் அதிகமாகும். வாகனத்திற்கான லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் உரிய காலத்திற்குள் புதுப்பிக்க தவறாதீர்கள். சின்ன சின்ன அபராதம் கட்ட வேண்டி வரும். 5/7/2015 முதல் குரு உங்களது ராசிக்கு 5ஆம் வீட்டிற்குள் நுழைவதால் தாயாருக்கு இருந்த நோய் குணமாகும். அவருடனான மோதல்களும் விலகும். வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் குறையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும். பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். வீண் பழியிலிருந்து விடுபடுவீர்கள். ஜனவரி 7ஆம் தேதி வரை ராகு உங்கள் ராசிக்கு 6ல் நிற்பதால் ஷேர் மூலமாக பணம் வரும். அயல் நாட்டிலிருந்து நண்பர்களால் திடீர் திருப்பம் உண்டாகும். சொந்த ஊர் பொது காரியங்களை எல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள். ஹிந்தி, தெலுங்கு பேசுபவர்களால் உதவிகள் உண்டு. கேது ராசிக்கு 12ல் மறைந்திருப்பதால் திடீர் பயணங்கள் உண்டு. நெடுநாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த அண்டை மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். கனவு தொல்லை அதிகரிக்கும். சில நாட்கள் தூக்கம் குறையும். ஆனால் 8/1/2016 முதல் ராகு 5ஆம் வீட்டில் நுழைவதால் பிள்ளைகள் பாதை மாற வாய்ப்பிருக்கிறது. அவரவர்களின் நட்பு வட்டத்தை கண்காணியுங்கள். சிலர் உத்தியோகம், உயர்கல்வியின் பொருட்டு பிள்ளைகளை பிரிய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக கோர்ட்டில் கேஸ் என்று நேரத்தை நீடித்துக் கொண்டிருக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது.
9ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் நுழைவதால் தூக்கமில்லாமல் தவித்தீர்கள். இனி ஆழ்ந்த உறக்கம் வரும். ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து ஆசி பெறுவீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபம் தெரிய வரும். வீண் அலைச்சல்கள் குறையும். வியாபாரிகளே, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். காலையில் நன்றாக இருந்தால் மாலையில் சுமாராகத்தான் இருக்கும். மாலையில் நன்றாக இருந்தால் காலையில் மந்தமாகத்தான் இருக்கும். புது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ரகசியங்கள் கசியக்கூடும். வேலையாட்களுக்குள் நீங்கள் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாலும் சலுகைகள் தந்தாலும் அவர்கள் உங்களை குறை கூறத்தான் செய்வார்கள். பங்குதாரர்கள் அவர்களின் பங்கை கேட்டு தொந்தரவு தருவார்கள். ஆனி, ஆவணி, புரட்டாசி மாதங்களில் புது ஒப்பந்தங்களும் திடீர் லாபங்களும் வரும். புது இடத்திற்கு கடையை மாற்றலாம். பற்று வரகு கணிசமாக உயரும். கமிஷன், புரோக்கேஜ், ஸ்டேஷனரி, உணவு வகைகளில் லாபம் அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களே, என்னதான் உண்மையாக உழைத்தாலும் எந்த பலனும் இல்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். உண்மையாக இருப்பது மட்டும் போதாது, உயரதிகாரிகளுக்கு தகுந்தாற்போல் பேசும் வித்தையும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று முடிவிற்கு வருவீர்கள். சக ஊழியர்களின் விடுப்பால் வேலை சுமை அதிகமாகும். சிலர் உங்கள் மீது அவதூறு வழக்கு தொடர்வார்கள். புது உத்தியோக வாய்ப்புகள் ஆனி, ஆவணி மாதங்களில் வரும். மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். சம்பள பாக்கி கைக்கு வரும். கன்னிப்பெண்களை, பேஸ்புக், ட்விட்டரை கவனமாக பயன்படுத்துங்கள். சிலர் உங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிப்பார்கள். அறிமுகமில்லாதவர்களிடம் அதிக நேரம் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். காதல் விவகாரத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஜூலை மாத சிலருக்கு தடைபட்ட உயர்கல்வியை தொடரும் வாய்ப்பு வரும். வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உங்கள் ரசனைக்கேற்ப நல்ல வரன் அமையும். தாயாருடனான மோதல்கள் விலகும். மாணவ மாணவிகளை, தொடக்கத்திலிருந்தே படிப்பில் கவனம் செலுத்துங்கள். கடினமாக உழைத்தால் மட்டுமே கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். அலட்சியமாக இருந்தால் எதிர்பார்த்த கல்வி பிரிவில் அதிக பணம் கொடுத்து சிலரின் சிபாரிசில் சேர வேண்டி வரும். தகாத நட்புகளையும் தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளை, தலைமையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஆதாரமின்றி எதிர்க்கட்சிக்காரர்களை விமர்சிக்க வேண்டாம். வழக்கால் நிம்மதி இழப்பீர்கள். கௌரவத்திற்காக வீண் செலவுகள் செய்து கொண்டிருக்காதீர்கள். கலைத்துறையினரே, உங்களுடைய படைப்புகள் சற்று தாமதமாக வெளியாகும். விமர்சனங்களும் வதந்திகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். என்றாலும் கலைநயம் மிகுந்த உங்களின் படைப்புகள் பட்டி தொட்டி எங்கும் பேசப்படும். விவசாயிகளே, பக்கத்து நிலக்காரரை அனுசரித்து போங்கள். எலித்தொல்லை, பூச்சி தொல்லையால் விளைச்சல் குறைய நேரிடும். நவீன ரக உரங்களை பயன்படுத்த பாருங்கள். இந்த மன்மத வருடம் உங்களை கொஞ்சம் கசக்கி பிழிந்தாலும் சகிப்புத்தன்மையால் ஓரளவு வசதி வாய்ப்புகளை தருவதாக அமையும். பரிகாரம்: நெல்லை மாவட்டம் பன்மொழித்தலத்தில் அருளும் முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள். ஏழை மாணவனின் கல்வி செலவிற்கு உதவுங்கள்.